கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு ஸ்வீட் கடைக்கு, சொல்லப்போனா ஒரு ஹல்திராம்ஸ் கடைக்கு போறீங்க. ம். எல்லாரும் விரும்புற கடை தான். ஆமா. அங்க ஒரு தட்டு ரசமலாய் ஆர்டர் பண்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பில் வருது. இப்போ வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு பர்ஸ எடுத்து கிரெடிட் கார்டு குடுப்போம். இல்லன்னா மொபைல்ல யுபிஐ ஸ்கேன் பண்ணுவோம். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. அந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கடையோட அக்கவுண்ட்டுக்கு போகும். நடுவுல உங்க அடையாளத்தை உறுதிப்படுத்த ஒரு பேங்க் இருக்கும். கண்டிப்பா. பேங்க் இல்லாம எப்படி? ஆனா, எந்த ஒரு பேங்க் கூடயும் தொடர்பில்லாத, உங்ககிட்ட எந்த ஒரு அடையாள அட்டையும், அதாவது கேஒய்சி கேட்காத, முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் கோடுகளால மட்டுமே இயங்குற ஒரு சிஸ்டம வச்சு, அந்த ரசமலாய்க்கு உங்களால பணம் கட்ட முடிஞ்சா? எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசல், ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை பத்தி கிடையாது. இன்றைக்கு இப்போ நிஜ உலக வாடிக்கையாளர்கள் இதை எப்படி செய்யறாங்கங்கிறத பத்தி தான் பேச போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ஏதோ பெரிய நிறுவனங்கள் வெளியிட்ட விளம்பர கட்டுரைகள் கிடையாது. யூடியூப்ல சாதாரண மக்கள் அவங்க நிஜ அனுபவங்களை செல்போன்ல பதிவு செஞ்சு அப்லோட் பண்ண வீடியோக்கள் தான். ஆமா. ரியல் டைம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். அதாவது ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் வழங்கியிருக்கிற அந்த யூபே விசா கார்டு இந்தியாலையும் இந்தோனேஷியாலையும் உள்ள கடைகள்ல எப்படி செயல்படுதுங்கிறத தான் இன்னைக்கு நாம சலடை போட்டு அலச போறோம். இந்த ஆதாரங்கள பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது என்னன்னா, கிரிப்டோ ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிரிப்டோனாலே எப்போதுமே ஸ்கிரீன்ல தெரியிற எண்கள், வாலெட் அட்ரஸ் இல்லனா ட்ரேடிங் சார்ட் இப்படிதான் பெரும்பாலும் இருக்கும். உண்மைதான், அது ஒரு மாய எண்கள் மாதிரி தான் தோணும். ஆனா அந்த டிஜிட்டல் உலகத்துக்கும் நாம தினமும் வாழ்ற இந்த நிஜ உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாலத்தை இந்த யூபே விசா கார்டு எப்படி உருவாக்குதுங்கிறது தான் இந்த வீடியோக்கள் நமக்கு காட்டுது. ஓ, அப்போ வெறும் டெக்னிக்கல் வார்த்தைகளை மட்டும் பேசாம நிஜமா இது கடைகள்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஆமா. இதோட பின்னாடி இருக்கிற அந்த டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் எப்படி இயங்குது, எல்லாவற்றுக்கும் மேலா இந்த கம்யூனிட்டி ஏன் இவ்ளோ வெறித்தனமா உலக அளவுல விரிவடையுதுங்கிறத புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கே வருவோம். கிரிப்டோனாலே அது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற எண்கள்ங்கிற பிம்பத்தை முதல்ல உடைப்போம். ஆதாரங்கள்ல இருக்கிற முதல் வீடியோல இருந்து ஆரம்பிக்கலாம். ம், சொல்லுங்க. வீரேந்திராங்கிறவரு ஹல்திராம்ஸ் கடையில இருக்காரு. அவரு 898 ரூபாய்க்கு ரசமலாய் அப்புறம் சில இனிப்புகளை வாங்குறாரு. பில் கவுண்டர்ல தன்னோட ஆரிஜின் கார்டை கொடுக்கறாரு. ஸ்வைப் பண்றாங்க. அடுத்த நொடியே பில் பிரிண்ட் ஆக்கி வாங்குறது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு வழக்கமான பேங்க் கார்டு மாதிரியே பில் வெளியே வருது. அந்த வீடியோல அவரு ரொம்ப உற்சாகமா இந்த அனுபவத்துக்கு 10க்கு 11 மார்க் கொடுக்கறாரு. ஓ, 10க்கு 11னா நல்ல ரேட்டிங் தான். இதை தவிர இன்னொரு வீடியோல 3535 ரூபாய்க்கு ஒரு பில் கட்டுறாங்க. இந்தியாவை தாண்டி இந்தோனேஷியாவுல உள்ள பாலி தீவுல கூட ஒருத்தர் ஷாப்பிங் செஞ்சுட்டு இதே கார்டை டேப் பண்ணி பேமெண்ட் செய்றாரு. பாக்குறதுக்கு சாதாரண விசா கார்டு மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஆனா கிரிப்டோ வச்சு எப்படி நேரடியாக லோக்கல் கரன்சில, அதாவது ரூபாயில பேமெண்ட் செய்ய முடியுது? நீங்க கேட்டது மிக முக்கியமான கேள்வி. இப்ப விசா நெட்வொர்க்குங்கிறது உலக அளவுல கோடிக்கணக்கான கடைகள்ல அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு மையப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு. அவங்க நேரடியாக கிரிப்டோவை ஏத்துக்கிறது கிடையாது. அப்போ நடுவுல என்ன நடக்குது? இங்க தான் அந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யுது. நீங்க அந்த கார்ட ஸ்வைப் அல்லது டேப் செய்யற அந்த சில நொடிகள்ல திரைக்கு பின்னால ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. ஓஹோ! என்ன ப்ராசஸ் அது? உங்க கிரிப்டோ வாலெட்ல இருக்கிற ஸ்டேபிள் காயின்கள், அதாவது யுஎஸ்டிடி அல்லது யுஎஸ்டிசி மாதிரி காயின்கள், அந்த நொடியே விற்கப்பட்டு அது ஃபியட் கரன்சியா மாறுது. அதாவது அந்தந்த நாட்டோட லோக்கல் பணமா மாறுது. ஆஹா! செகண்ட்ஸ்ல இதெல்லாம் நடக்குதா? ஆமா, விசா நெட்வொர்க் அந்த ஃபியட் பணத்தை ஹல்திராம்ஸ் கடைக்காரரோட கணக்குல வரவு வைக்குது. வாடிக்கையாளருக்கு கிரிப்டோ கணக்குல பணம் குறையுது, கடைக்காரருக்கு ரூபாயா போய் சேருது. இதெல்லாம் சில வினாடிகள்ல நடக்கிறது தான் பெரிய டெக்னாலஜி. ஒரு நிமிஷம். நீங்க சில வினாடிகள்ல நடந்து முடியுதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம கிட்ட உள்ள எல்லா ஆதாரங்களும் அப்படி சொல்லலையே. ஏன், என்ன சொல்றாங்க? ஒரு வீடியோ ஆதாரத்துல ஒரு வாடிக்கையாளர் கார்டை பயன்படுத்திவிட்டு சொல்றாரு, ப்ராசஸ் ரொம்ப மெதுவா இருந்துச்சு. வெரி ஸ்லோ. ஸ்லோ, ஆனா முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஒரு பக்கம் விசா நெட்வொர்க், அது ஒரு செகண்டுக்கு பல்லாயிரம் டிரான்சாக்ஷன்களை செய்யும் திறன் கொண்டது. இன்னொரு பக்கம் பிளாக் செயின் நெட்வொர்க். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுதே. ஏன் இந்த வேக ஏற்ற இறக்கம் வருது? அந்த கஸ்டமர் சொன்ன ஸ்லோங்கிற வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. நீங்க வழக்கமான பேங்க் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அது ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல போய் உங்க கணக்குல பணம் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே சொல்லிடும்.
அது மில்லி செகண்ட்ல நடக்கும். கரெக்ட். அதான் உடனே பில் வருது. ஆனா இந்த யூபே கார்டுல நீங்க பேமெண்ட் செய்யும்போது அந்த டிரான்சாக்ஷன் ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்ல பதிவு செய்யப்படணும். பிளாக் செயின்ல சில நேரங்கள்ல நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமா இருக்கலாம். ஓ, கன்ஜெஷன் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அத கன்ஃபார்ம் செய்ய நெட்வொர்க்ல உள்ள பல கம்ப்யூட்டர்கள் ஒப்புதல் அளிக்கணும். அந்த பிளாக் செயின் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் விசா நெட்வொர்க்குக்கு சிக்னல் போகணும். அப்போ 2 வேற வேற ஆர்க்கிடெக்சர் இணையறப்போ டிலே ஆகுது. எக்ஸாக்ட்லி. இந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கோட நெரிசலை பொறுத்து சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை கூட தாமதம் ஏற்படலாம். அதனால தான் அவரு வெரி ஸ்லோன்னு சொல்றாரு. ஆனா டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆனதும் பணம் கட்டப்பட்டுடுது. இதுதான் விஷயம். ஓகே, அந்த பிரிட்ஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ தெளிவா புரியுது. ஆனா இந்த ஆதாரங்களை நான் தொடர்ந்து அலசுனப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அப்படியா? அது என்ன அதிர்ச்சி? அத பத்தி நம்ம பேசியே ஆகணும். கன்னட மொழியில உள்ள ஒரு வீடியோ ஆதாரத்தின்படி இந்த கார்ட பெற எந்த விதமான கேஒய்சி நடைமுறைகளும் தேவையில்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆமா, நோ கேஒய்சி, எந்த ஐடி ப்ரூஃபும் வேணாம். அதுதான் ஆச்சரியம். உங்க அடையாள அட்டை, முகவரி சான்று, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே தேவையில்லையாம். இத தாண்டி இது 100% பரவலாக்கப்பட்ட நிதியமைப்பு, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ். கரெக்ட், முழுசா டீசென்ட்ரலைஸ்டு. இதுக்கு எம்டி அல்லது சிஎம்டின்னு எந்த ஒரு நிர்வாகியும் கிடையாதுன்னு சொல்றாங்க. எனக்கு இது சுத்தமா புரியல. ஏன், என்ன சந்தேகம் இதுல? நிறுவன நிர்வாகியோ கேஒய்சி ஆவணங்களோ இல்லாத ஒரு சிஸ்டம் விசா கார்டை உலக அளவுல எப்படி வழங்க முடியும்? விசாங்கிறது அமெரிக்க விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம். அது எப்படி இந்த கேஒய்சி இல்லாத அமைப்போட இணையுது? இது பலருக்கும் வரக்கூடிய நியாயமான கேள்விதான். இது எப்படின்னா, கார்ப்பரேட் ஆபீஸே இல்லாத ஒரு தானியங்கி கார் உலகெங்கும் பாதுகாப்பா பயணிக்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கே. இது எப்படி பிராக்டிகலா சாத்தியம்? நீங்க சொன்ன இந்த தானியங்கி கார் ஒப்பீடு 100க்கு 100% இதுக்கு பொருந்தும். இத நம்ம 2 பகுதியா பிரிக்கணும். முதல்ல, பாரம்பரிய வங்கிகள் ஏன் கேஒய்சி கேக்குறாங்க? ஏன்னா அவங்க யாருக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு தெரியணும்ல. எக்ஸாக்ட்லி. அவங்க உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ கொடுக்கும்போது உங்களை நம்பி கொடுக்கறாங்க. நீங்க யாரு பண மோசடி செய்றீங்களா, நாளைக்கு பணத்தை திருப்பி தருவீங்களாங்கிறதெல்லாம் சரிபார்க்க அவங்களுக்கு உங்க அடையாளம் தேவை. ஆமா, மனுஷங்களை நம்ப ஆவணங்கள் வேணும். ஆனா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ்ல தத்துவமே வேற. இங்க மனுஷங்களை நம்பி எந்த வேலையும் நடக்கறதில்ல. எல்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எனப்படும் மாற்ற முடியாத கம்ப்யூட்டர் புரோகிராம்களால இயங்குது. அதாவது புரோகிராம்கள் தான் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுதா? மனுஷங்களுக்கு அங்க வேலையே இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த யூபே கார்டை பொறுத்தவரை இது ஒரு ப்ரீபெய்டு அல்லது கொலாட்ரலைஸ்ட் கார்டு போல செயல்படுது. வாடிக்கையாளர்கள் தங்களோட சொந்த கிரிப்டோ கரன்சிகளை ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல டெபாசிட் செய்றாங்க. ஓ, அவங்க பணத்தை அவங்களே டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, இங்க உங்க அடையாளம் முக்கியம் இல்ல. நீங்க எவ்வளோ நிதிய டெபாசிட் செஞ்சிருக்கீங்கங்கிறது தான் முக்கியம். நீங்க வச்சிருக்கிற கிரிப்டோவுக்கு இணையான அளவை மட்டுமே உங்களால செலவு செய்ய முடியும். அப்போ யாரும் இங்க நமக்கு கடனா பணத்தை கொடுக்கல. கரெக்ட். விசா நெட்வொர்க்கை பொறுத்தவரை அவங்களுக்கு பின்னால ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் இருப்பாரு. அவர் விசாக்கு தேவையான உத்தரவாதத்தை கொடுத்துடுவாரு. ஆனா கார்டை பயன்படுத்துற உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் எல்லாமே. வாவ், அதனால தான் எம்டிசிஎம்டின்னு யாரும் தேவையில்லைன்னு சொல்றாங்க போல. ஆமா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில சிஇஓ எடுக்கிற முடிவுகளை இங்க வெளிப்படையான கம்ப்யூட்டர் புரோகிராம் எந்த பாரபட்சமும் இல்லாம எடுக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உத்தரவாதத்தை கொடுத்துடுவாரு. ஆனா கார்டை பயன்படுத்துற உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் எல்லாமே. வாவ், அதனால தான் எம்டிசிஎம்டின்னு யாரும் தேவையில்லைன்னு சொல்றாங்க போல. ஆமா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில சிஇஓ எடுக்கிற முடிவுகளை இங்க வெளிப்படையான கம்ப்யூட்டர் புரோகிராம் எந்த பாரபட்சமும் இல்லாம எடுக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிஸ்டம் தானா இயங்குது, ஓகே. ஆனா ஒரு சிஸ்டம் எவ்ளோ பெரிய டெக்னாலஜியா இருந்தாலும் அதை பயன்படுத்துற மக்கள் இல்லனா அது வெறும் கோடு மட்டும்தானே. உண்மைதான். மக்கள் பயன்பாடு தான் ஒரு டெக்னாலஜியை உயிரோட்டமா மாத்தும். இந்த ஆதாரங்கள்ல நாம பார்த்த பாலி மாநாட்டோட வீடியோ என்ன பெரிய அளவுல சிந்திக்க வச்சது. இந்தோனேஷியால நடந்த அந்த மாநாட்டுல சீனா, கொரியா உட்பட உலகெங்கிலும் உள்ள சுமார் 30 நாடுகளை சேர்ந்த மக்கள் கலந்திருக்காங்க. ஆமா, அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட். இது ஏதோ ஒரு சாதாரண டெக் கம்பெனியோட மீட்டிங் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றதும் ஜெய் சியாராம் அப்படின்னு முழக்கமிடுறதும் பார்த்தா இதை ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியா அவங்க பார்க்கறத உணர்த்துது. ஆமா, அது மிக முக்கியமான ஒரு பார்வை. கிரிப்டோ ப்ராஜெக்ட்கள்ல டெக்னாலஜியை விட கம்யூனிட்டி தான் பல நேரங்கள்ல அந்த ப்ராஜெக்டோட தலையெழுத்தை தீர்மானிக்குது.
கம்யூனிட்டி பவர் அவ்வளோ முக்கியமா? கண்டிப்பா. இந்த பாலி மாநாட்டு வீடியோல நாம பாக்குறது பல நாட்டு மக்கள் ஒரே பொருளாதார அமைப்பின் கீழ் தங்களை இணைத்துக்கிட்டதன் வெளிப்பாடுதான். அவங்களுக்கு எந்த ஒரு மைய வங்கியின் மீதும் சார்பில்ல. எல்லாரையும் இணைக்கிறது இந்த ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் நெட்வொர்க் மட்டும்தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது ஒரு சாதாரண கார்டு யூசர் பேஸுங்கிறத தாண்டி ஒரு குளோபல் மூவ்மெண்ட்டா உருவெடுத்திருக்குங்கிறத அந்த வீடியோல உள்ள மக்களோட பாடி லாங்குவேஜே நமக்கு காட்டுது. அந்த வீடியோல எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கண்ணுல பட்டது. அது அங்க காணப்பட்ட ஒரு கடுமையான போட்டி மனப்பான்மை. ஓ, அந்த ரேங்க் பத்தின விஷயத்த சொல்றீங்களா? ஆமா, அந்த வீடியோல பேசுற நபர் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுறாரு. சஞ்சய் போராங்கிறவரு V6 அப்படிங்கிற மிக உயர்ந்த ரேங்க்ல இருக்காருன்னு குறிப்பிடுறாரு. V6ங்கிறது ரொம்ப பெரிய லெவல். அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரப்படி இந்த அமைப்புல 75% ஆதிக்கம் செலுத்துறது சீனர்கள் தானாம். ஆனா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்தியர்கள் சீனர்களை வீழ்த்தி முதலிடம் பிடிப்பாங்கன்னு ஒரு பகிரங்க சவால் விடுறாங்க. ஆமா, ஒரு பிக் சேலஞ்ச் அது. எல்லோருக்கும் முன்னால் இருப்பார்கள் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு முழக்கம் அங்க ஒலிக்குது. டெக்னாலஜியை பத்தி பேசுற ஒரு இடத்துல ஏன் இந்த தேசிய அளவிலான போட்டி? இத புரிஞ்சுக்க நாம மார்க்கெட் டேட்டாவா பார்க்கணும். அந்த ஆதாரத்துல சொல்லப்படுற ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் இருக்கு. என்ன டேட்டா அது? 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுல இப்போதைக்கு 4 லட்சம் ஹோல்டர்கள் மட்டுமே இந்த LGNS அமைப்புல இருக்காங்க. அதாவது இது ஒரு மிகப்பெரிய தொடக்கநிலை மார்க்கெட், ஒரு அன்டாப்டு மார்க்கெட்னு சொல்லலாம். ஓ, அப்போ வளர வேண்டிய இடம் நிறைய இருக்கு. ஆமா, கிரிப்டோ உலகத்துல நெட்வொர்க் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு. எந்த நாட்டுல அதிக மக்கள் இத பயன்படுத்துறாங்களோ அந்த நாட்டுக்கு இந்த நெட்வொர்க்ல அதிக பவர் கிடைக்கும். அப்போ சீனர்கள் ஆரம்பத்திலே உள்ள வந்துட்டாங்க. கரெக்ட். சீனர்கள் ஆரம்பத்திலே இதுல பெரிய அளவுல இணைஞ்சு 75% ஆதிக்கத்தை செலுத்துறாங்கன்னா அவங்க அந்த சிஸ்டத்தோட லாபங்களை அதிகமா அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இந்தியன்ஸ் அதை முறியடிக்க பாக்குறாங்க. ஆமா, இந்திய கம்யூனிட்டி லீடர்ஸ் அந்த மார்க்கெட் ஷேரை தங்க பக்கம் கொண்டு வர முயற்சி செய்றாங்க. அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட சவால் மட்டும் இல்ல, பிசினஸ் ரீதியா பார்த்தா உலகத்திலேயே மிகப்பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டை கைப்பற்ற ஒரு மாஸ்டர் பிளான். நீங்க லாபம்னு சொன்னதும் எனக்கு அடுத்த பாயிண்ட் ஞாபகம் வருது. மக்கள் ஏன் இந்த நெட்வொர்க்ல இவ்ளோ வெறித்தனமா இணையறாங்க? சுன்னா டெக்னாலஜி பிடிச்சு போய் யாரும் சேரமாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா, பொருளாதாரம் தான் மெயின் ரீசன். கன்னட வீடியோ ஆதாரம் இதுக்கு ஒரு விடையை கொடுக்குது. கடந்த ஆண்டு ஒரு LGNSக்கு 28 LGNS வரை ஸ்டேக்கிங் ரிவார்டுகள் கிடைச்சிருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. கிரிப்டோ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய விஷயம்னு புரியும். ஆமா, ஸ்டேக்கிங்னா நம்ம டோக்கன்களை விக்காம நெட்வொர்க்ல லாக் செஞ்சு வைக்கிறது. அதுக்கு வட்டியா புதிய டோக்கன்கள் கிடைக்கும். ஆனா 1க்கு 28ங்கிற மிகிதம் இது எனக்கு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? நிஜ உலகத்துல எந்த ஒரு பேங்க்லயும் இப்படி ஒரு லாபம் கிடைக்காது. நெட்வொர்க்கு இப்படி தாறுமாறா புதிய டோக்கன்களை உருவாக்கிட்டே இருந்தா அது மிகப்பெரிய பணவீக்கத்தை உருவாக்கி அந்த டோக்கனோட மதிப்பை அதல பாதாளத்துக்கு தள்ளிடாதா? இது எப்படி சஸ்டைனபிள் ஆகும்? நீங்க கேட்டது 100க்கு 100 சரியான லாஜிக். எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் அது கிரிப்டோவா இருந்தாலும் சரி, ஃபியாட் பணமா இருந்தாலும் சரி, சப்ளை வரம்பில்லாம கூடிக்கிட்டே போனா அதோட மதிப்பு குறையும். அதானே, எப்படி இதை சமாளிக்கிறாங்க? 1க்கு 28ங்கிற ரேஷியோ ஆரம்ப கட்டத்துல மக்களை உள்ள இழுக்க ஒரு மிகப்பெரிய தூண்டிலா இருந்திருக்கலாம். ஆனா நீண்ட காலத்துக்கு இது ஆபத்தானதுங்கிறத அந்த சிஸ்டம்த வடிவமைத்தவங்களே உணர்ந்திருக்கணும். ஓ, அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. அதனாலதான் இந்த ஆதாரங்களை நாம பார்க்க போற அடுத்த கட்ட நடவடிக்கை மிக மிக முக்கியமானது. அதுதான் அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அவங்க கொண்டு வர பர்ன் மெக்கானிசம். ஆமா, ஏப்ரல் 28ஆம் தேதி துபாயில அவேக் அப்படிங்கிற ஒரு புதிய டோக்கன் வெளியாகுதுன்னு பாலி மாநாட்டு வீடியோல அறிவிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த புதிய அவேக் டோக்கனை பெறணும்னா வாடிக்கையாளர்கள் தங்கள்கிட்ட இப்போ இருக்கிற LGNS டோக்கன்களை பர்ன் செய்யணும்னு சொல்றாங்க. ஆமா, பர்ன் பண்றதுனா அழிக்கிறது. நீங்க இதை கேட்கும்போது யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட உள்ள ஒரு சொத்தை நாமே பர்ன் செய்யறதுங்கிறது நம்ம பணத்தை நாமே குப்பையில போடுற மாதிரி பலருக்கு தோணலாம். இது எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு பழைய கார் இருக்கு. சரி, அப்புறம் ஒரு நிறுவனம் வந்து உன் பழைய காரை என் கண் முன்னால தீ வச்சு கொளுத்து, நான் உனக்கு ஒரு லிமிடெட் எடிஷன் புதிய காரை தரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மக்கள் ஏன் இதை செய்ய ஆவலா இருக்கிறாங்க? இந்த பர்ன் மெக்கானிசம் எப்படி அந்த பணவீக்க பிரச்சனைக்கு தீர்வா அமையும்? நீங்க சொன்ன காரோட ஒப்பீடு மிக சிறப்பானது. ஆனா கிரிப்டோ உலகத்தோட பர்ன் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க பர்ன் செய்யறதுன்னா
பயன்பாட்டுல இருக்கிற டோக்கன்களை யாராலுமே மீண்டும் எடுக்க முடியாத ஒரு நிரந்தரமான டெத் வாலெட்க்கு அனுப்பி விடுறது. ஓ, அப்ப அது திரும்ப வராதா? வராது. இதனால என்ன நடக்கும்னா, மார்க்கெட்ல இருக்கிற ஒட்டுமொத்த எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களோட எண்ணிக்கை நிரந்தரமா குறையும். நீங்க முன்பு கேட்டீங்க இல்லையா, பணவீக்கம், அதை தடுப்பதற்கான வழிமுறையே இதுதான். அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை விதி இங்க வேலை செய்யுது. எக்ஸாக்ட்லி. ஒரு பொருளோட சப்ளை குறைஞ்சு அதற்கான தேவை அப்படியே இருந்தாலோ அல்லது அதிகரிச்சாலோ அதோட மதிப்பு பல மடங்கு உயரும். ஓ, அப்படியானால் தற்போதைய வாடிக்கையாளர்கள் தங்களோட பழைய எல்ஜிஎன்எஸ் அழிக்கிறது மூலமா நெட்வொர்க்ல உள்ள சப்ளைய குறைக்கிறாங்க. ஆமா, சப்ளைய கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கு பரிசா புதிதா உருவாகிற மிக குறைவான சப்ளை கொண்ட அதிக மதிப்புடையதா மாற வாய்ப்புள்ள அவேக் டோக்கனை பெறுறாங்க. இதன் மூலமா அந்த 1க்கு 28 பணவீத்து பிரச்சனைய அவங்க பேலன்ஸ் செய்றாங்க. சரியா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்கள் தங்கள் பழைய டோக்கன்களை கொடுப்பதற்கான காரணமே புதிதா வரப்போற அவேக் டோக்கன் அவங்களுக்கு இன்னும் பெரிய பொருளாதார பலன்களை தருங்கிற நம்பிக்கை தான். அதான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க போல. வீடியோவுல அந்த நபர் மிக தெளிவா சொல்றாரு, இதன் மூலம் விலைய பத்தின பயம் அல்லது பதற்றம் மக்கள் கிட்ட இருந்து முற்றிலுமா நீங்கிடும்னு. இது வெறும் அப்டேட் அல்ல, இது அவங்க கம்யூனிட்டியா இணைந்து தங்களோட பொருளாதார அமைப்பை தாங்களே சரி செய்து கொள்ளும் ஒரு முயற்சி. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது வெறும் ஒரு கார்டு ஸ்வைப் செய்யற டெக்னாலஜி மட்டும் இல்ல. இது ஒரு முழுமையான இணைய பொருளாதாரம். கண்டிப்பா இன்டர்நெட் எக்கானமி தான் இது. நாம இதுவரை பார்த்த ஆதாரங்களை ஒருமுறை சுருக்கமா பார்த்துடுவோம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை அலசியிருக்கோம். ஹல்திராம்ஸ் கடையில ஒரு சாதாரண வாடிக்கையாளர் ரசமலை வாங்குறதுல இந்த அலசலை நாம தொடங்கணும். ஆமா, அந்த சின்ன டிரான்சாக்ஷன்ல ஆரம்பிச்சோம். அந்த டிரான்சாக்ஷன் எப்படி டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின்ல இருந்து சென்ட்ரலைஸ்டு விசா நெட்வொர்க்குக்கு ஒரு பிரிட்ஜ் மூலியமா போகுதுங்கிறத பார்த்தோம். அதனால தான் சில நேரங்கள்ல அது ஸ்லோவா இருந்தாலும் வெற்றிகரமா முடியுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். அந்த தொழில்நுட்ப இடைவெளியை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாரம்பரிய வங்கிகளை போல எந்த விதமான கேஒய்சி ஆவணங்களும் இல்லாம, எந்த ஒரு எம்டி அல்லது சிஎம்டிங்கிற மைய அதிகாரமும் இல்லாம ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் மூலமா இது எப்படி சாத்தியமாகுதுங்கிறத அலசினோம். ஆமா, தொழில்நுட்ப பின்னணியோட சேர்த்து கம்யூனிட்டியோட வலிமையையும் நாம பார்த்தோம். பாலி மாநாட்டுல நடந்த விஷயங்கள் 75% சீன ஆதிக்கத்தை முறியடிக்க துடிக்கும் இந்தியர்களோட சவால், 4 லட்சம் ஹோல்டர்கள்ங்கிற மிகப்பெரிய மார்க்கெட் வாய்ப்பு ஆகியவற்றையும் நம்ம விவாதித்தோம். அது மட்டும் இல்லாம லாபம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் பார்த்தோம். ஆமா, 1க்கு 28ங்கிற ஸ்டேக்கிங் ரிவார்டுகள் மூலமா கிடைக்கும் லாபம், அதனால ஏற்படும் பணவீக்கத்தை தடுக்க ஏப்ரல் 28ஆம் தேதி துபாயில வெளியிடப்பட உள்ள அவேக் டோக்கன் மற்றும் அதற்காக பழைய டோக்கன்களை பர்ன் செய்யும் மாபெரும் பொருளாதார வியூகம் என எல்லாத்தையும் நாம அலசிட்டோம். ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் ஓட ஒட்டுமொத்த தாக்கத்தையும் கவர் பண்ணிட்டோம். இது ஏதோ ஒரு லேப்குள்ள நடக்கிற சோதனை இல்ல. இது நீங்க, நான் என சாதாரண மக்கள் இன்றைக்கு நிஜ உலகத்துல பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். எந்த முகவரியும் இல்லாத ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள். இந்த ரெண்டும் இணையற புள்ளி தான் எதிர்காலத்தோட பொருளாதாரம். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களை எந்த கேள்வியும் கேட்காத, உங்க அடையாள அட்டைகளை கோராத, எந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரியாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பரவலாக்கப்பட்ட சிஸ்டம் உலகெங்கிலும் வெற்றிகரமா ஒரு விசா கார்டை இயக்குது. ரொம்ப பெரிய விஷயம் இது. மக்கள் அதை வச்சு ஹல்திராம்ஸ்ல இனிப்பு வாங்கவும் பாலியில ஷாப்பிங் பண்ணவும் முடியுது. இது இன்றைய சாத்தியம்னா இன்னும் 5 அல்லது 10 வருடங்கள்ல பல 100 பிரம்மாண்டமான கிளைகளையும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களையும் கொண்ட நம்ம பாரம்பரிய வங்கிகளோட நிலை என்னவாகும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த வங்கிகள் இந்த டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜியோட தங்களை இணைச்சுக்குவாங்களா? அல்லது இது போன்ற புதிய சிஸ்டம்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம காலப்போக்கில் மெல்ல மெல்ல காணாம போவாங்களா? இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம்.